ஹலோ, ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். முந்தைய கிளாஸில் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் கொடுத்துருந்தோம். அந்த 3 கிளாஸ் ப்ராப்பராக பார்க்காதவங்க அது ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஆப்ரேட்டிங்கும் ப்ராப்பராக நம்ம டிரைவிங் பண்ணும்போது எந்தவித தப்பும் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஏன்னா பிகினிங்கில் நீங்கள் ஓட்டும்போது டிரைவிங் நல்லா வரும். ஆனால் இந்த ஸ்பீட் பிரேக் வர்ற இடத்துல சில இக்கட்டான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றம் இல்லாமல் எப்படி ஓட்டணுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வண்டியில் உட்காந்த உடனே என்ன பண்ணுங்கள், சாவியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் ப்ராப்பராக சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பெல்ட்டு மாட்டிட்டு உட்காந்துக்குங்க. அதுக்கப்புறம் சைட் மிரர் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு செக் பண்ணிங்க. பண்ணிவிட்டு கிளச்சை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ஸ்டேரிங் லாக் ஓப்பன், 2வது ஸ்டெப் இக்னிஷ் பாஸ், 3வது ஸ்டெப் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு ஐட்லிங்லேயே விடுங்க. அதாவது இன்ஜின் ஆடிட்டே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளச்சை நல்லா பிடிச்சிட்டு ஃபஸ்ட் கியரை போட்ட பிறகு வெறும் கிளச், நீங்கள் ஆக்சிலேட்டரில் கால் வைக்க தேவையில்லை, வெறும் கிளச்சை மட்டும் நிதானமாக கவனிங்க. ஒரு மூவிங் பாயிண்ட் தெரியும் உங்களுக்கு, ஒரு வைப்ரேஷன் தெரியும். அந்த மூவிங் பாயிண்ட் ஆண்ட வந்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டரில் காலை வச்சுக்கோங்க. ஸ்டேரிங் வளைக்கிற விதம் பார்த்தீங்கன்னா இந்த கை இங்கே போகக்கூடாது, இந்த கை இங்கே போகக்கூடாது. இது நீங்கள் கற்றுக்கும்போது கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க, அவசரமே வேண்டாம். இப்போ நம்ம வண்டியை ரோடுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ தெருவுலேருந்து ஒரு ரோடுக்கு, பெரிய ரோடுக்கு நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் டர்ன், எந்த பக்கம் வளைய போகிறோமோ அங்கே பார்த்துட்டு ஒரு ஆஃப் டர்ன் பண்ணி ஸ்டாப் பண்ணிங்க. பண்ணிவிட்டு 2 பக்கம் ரோடில் கவனிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆக்சிலேட்டர் ரொம்ப ஹாஷாலாம் மெரிக்க தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அளவு இவ்வளோ தான் அப்படின்றத கரெக்டாக நம்ம சொல்லிட முடியாது. நீங்கள் போகிற இடம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நான் 3rd கியர் போட்டிருக்கேன், 4th கியரில் போயிட்டுருக்கு. இப்போ அங்கே எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் வருது, எதிர்க்க காமிங்க. இப்போ அங்கே வேகத்தடை வருதுங்களா, இங்கேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்சிலேட்டர்லேருந்து ஜஸ்ட்டு காலை மட்டும் எடுத்துருங்க. காலை எடுத்துகிட்டு வேறு எதுவும் செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக வண்டியே இன்ஜின் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ வேகம் தேவைன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கியரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே 20-25 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 3rd கியர் மாற்றிக்கலாம். 3rd கியர் போட்டுட்டு வெறும் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டரை கொடுங்க. ஆக்சிலேட்டர் ஓரளவுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுங்கள், ஸ்லோ கிளச், 4th கிளச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர். ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். லெஃப்ட் இண்டிகேட்டர், லெஃப்ட் மிரரை பார்க்கணும். அதுக்கப்புறம் வண்டியை நிதானமாக ஊரை எடுத்துகிட்டு வரணும். இப்போ மெதுவாக பிரேக், ஸ்டாப். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி மறுபடியும் வண்டி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிளச்சு முதல்ல பாருங்கள், இந்த கிளச்சை நல்லா அழுத்திக்குங்க. அழுத்திட்டு அதுக்கப்புறம் கியர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நியூட்ரலில் இருக்கோம். நியூட்ரல்லேருந்து ஃபஸ்ட்டு கியர் தள்ளி மேலே போட்டுட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டேரிங்கில் கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரண்ட் வியூ, லாங் வியூ பார்க்கணும். பார்த்துட்டு கிளச்சை மட்டும் ரிலீஸ். நாங்கள் பாருங்கள், ஆக்சிலேட்டரில் நான் காலே வைக்கலை, ஒன்லி கிளச்சை ரிலீஸ். ஏன் ஆக்சிலேட்டரில் நான் கால் வைக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் கிளச்சை மட்டும் எடுக்கும்போது கிளச்சை உன்னிப்பாக கவனிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் ஆரம்பத்திலேயே கிளச்சில் ஆக்சிலேட்டரில் காலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா, எது எடுக்கிறது எது அழுத்துறதுன்ற ஒரு குழப்பம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுங்கள், கிளச்சை நிதானமாக எடுங்க. முதல்ல நீங்கள் கிளச்சை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நிதானம் நல்லா வந்துடும். இந்த மூமெண்ட்டு எந்த வண்டி எடுத்தாலும் ஈஸியாக நவுத்திடலாம். இப்போ வண்டி மூவ்மெண்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பிங்க. கிளச்சை அழுத்திட்டு செகண்ட் கியர். இப்போ நான் கிளச்சை எடுத்துட்டு வேகத்தை கொடுக்குறேன். மறுபடியும் கிளச்சை அழுத்திட்டேன், தேர்ட் கியர். இப்போ ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸ்லோ கிளச், 4, கிளச்சை ரிலீஸ், ஆக்சிலேட்டர். ஸ்டேரிங்கை ப்ராப்பராக நீங்கள் இந்த மாதிரி பிடிங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃப்ரீயாக விடுங்க, ஒன்றும் ஆகாது. நீங்கள் பயத்தில் டைட்டாக பிடிக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் லாக் ஆகும், ஒரே பக்கமாக லாக் ஆகிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் இப்படி டைட்டாக பிடிக்கிறேன்னா பாருங்கள், ஒரே பக்கமாக லாக் ஆகிடும், ஒரு பக்கமாக இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸாக ஃப்ரீயாக பிடிங்க. இப்போது நான் ஸ்டேரிங்கை விட்டு தான் இருக்கேன். நான் சும்மா பிடிக்காத மாதிரி பிடிச்சாலே போதும். அது ஏதாவது தப்பு பண்ணுதா, அதாவது ரோடு உங்களுக்கு அந்த குண்டும் குழியுமா இருக்கிறதுனால அந்த பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வண்டி இழுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணாலே போதும், ரொம்ப டைட்டாலாம் அழுத்தி பிடிக்க தேவையில்லை. இப்போ நான் 5th கியர் ட்ரை பண்ணுறேன். 5th கியரில் நீங்கள் ஒரு 50க்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் மட்டும் போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 4thலேயே போகலாம், ஒன்றும் ஆகாது. 50+ மேலே தான் உங்களுக்கு இந்த 5th கியர் யூஸ் ஆகும். இப்போ நான் சும்மா உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்கோசரம் தான் இது போட்டது. அதிகமாக நீங்கள் 5th கியரில் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா பிகினர் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக ஓட்டினா தான் நல்லா பழக முடியும். நம்ம வண்டியில் உக்காந்த உடனே நான் ஓட்டுறேன் அப்படின்றத மட்டும் எப்போவுமே நினைக்காதீங்க. நான் கற்றுக்கணும், இன்னும் நிறைய கற்றுக்கணுன்றத உங்கள் மைண்டில் நல்லா வச்சு. ஓகே, இப்போது வண்டியை மறுபடியும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணும்போது எப்போவுமே என்ன பண்ணுங்கள், ஸ்லோ பண்ணி முதல்ல கிளச்சை அழுத்திடுங்க. உங்களுக்கு அந்த மூமெண்ட்லேயே வண்டி போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நிற்கிறதுக்கு இடம் சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி இடத்த பார்த்து ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இடைஞ்சல் இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் இடைஞ்சல் இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வண்டியை ஃபேமிலியோடு ஓட்டும்போது வண்டியை ஓரமாக ரோட்டில் நிப்பாட்டுறோம். ரோட்லேருந்து அந்த லைனுக்கு வெளியே வர்றதே கிடையாது, அப்படியே நிப்பாட்டி அப்படியே இறங்குறோம். இது ரொம்ப பெரிய தப்பு. இதனால் நிறைய மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அதனால் என்ன பண்ணுங்கள், வண்டி நீங்கள் ஃபேமிலியோடு ஓட்டுறீங்கன்னா ப்ராப்பராக வண்டியை கீழே மண் தரையில் இறக்கி வண்டியை ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களால் அந்த மாதிரி இடத்துல நிறுத்த முடியல அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இடம் எங்கே தாராளமாக இருக்கோ அந்த மாதிரி இடமா பார்த்து வண்டியை நிப்பாட்டு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூ டர்ன் பண்ணிக்கலாம். இந்த யூ டர்னுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பிகினர் என்ன பண்ணுங்கள், வண்டியை ஃப்ரண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு திருப்புறதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிவேஸ் எல்லாம் பார்க்கலாம். எடுத்த உடனே நம்ம ரிவேஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரிவேஸ் வந்து கொஞ்சம் குழப்பம் உண்டாக்கும். உங்களுக்கு எந்த பக்கம் திருப்பினா எப்படி வளையோன்ற ஒரு குழப்பம் வரும். அதனால் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட்டில் யூ டர்ன் பண்ணி பழகிக்குங்க. இந்த யூ டர்ன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூ டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டு தான் எடுக்கணும். இந்த லெஃப்ட்டு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரைட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ரோடு வந்து ரைட் ஃப்ரீயாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஆஃப் டர்ன் லெஃப்ட்டு, மீதி ஃபுல் டர்ன் ரைட்டு. அப்படி ரைட் டர்ன் பண்ணிவிட்டு உடனே அந்த லைனை கிராஸ் பண்ணாதீங்க. கிராஸ் பண்ணாமல் மிரரை கவனிச்சிங்க. மிரரை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே ரோடு கிளியராக இருக்குது அப்படின்னா மட்டும் கிளச்சை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியதாக வரும். ஏன்னா ஃபுல் டேர்னிங்கில் வண்டி போகாது.
மட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு வண்டி நவுறும். ஆனால் இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது வீல் வளைஞ்சிருது இல்லையா, ஃபுல்லாக எண்டு வரைக்கும் வளையிறதுனால வண்டி போகாது. அதனால் லேசாக ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். கொடுத்து வண்டியை வளைச்சிட்டு அதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் தான். ஸ்லோ, கிளச், கியர் செகண்ட், கிளச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர். ஸ்லோ, கிளச், தேர்ட், கிளச்சை எடுத்துட்டு ஆக்சிலேட்டர். ஸ்லோ, கிளச், 4, கிளச்சை எடுத்துட்டு ஆக்சிலேட்டர். ஓகே, இப்போ இந்த 4th கியரில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40-45க்குள்ளவே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, புதுசாக ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு 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 கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும். அந்த கண்ட்ரோல், அதாவது வண்டிக்கும் உங்களுக்கும் ஒரு புரிதல் உண்டாகும். அந்த புரிதல் தான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். அதனால் என்ன பண்ணுங்கள், நமக்கு வண்டி வந்துச்சு, நல்லா டிரைவிங் வந்துச்சுன்னு சொல்லி நல்லா மெரிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுறது சேஃப் டிரைவ். அந்த ஸ்லோவாக ஓட்டும்போது தான் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணி கிளச்சை கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. வண்டி அந்த மூமெண்ட்லேயே போயிட்டு வண்டியை ஓரம் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு பிரேக் பாருங்கள். சும்மா நான் கட்டை விரலில் தான் காலை வைக்கிறேன். ஜஸ்ட் லைட் பிரேக் அழுத்தும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா இந்த முன்னங்காலில் வச்சு வேகமாக ப்ரெஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி வேகமாக அழுத்துறதுனால என்னன்னாக்கா நமக்கு தான் பாதிப்பு அதிகம். இப்போ பின்னாடி வர்றது யாரும் கவனிக்க முடியாது. சடனாக பிரேக் அடிக்கிறதுனால வண்டியில் உட்காந்துக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் உண்டாக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு பிரேக்கை கட்டை விரலில் ஜஸ்ட் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே பவர் பிரேக் தான், ரொம்ப பவர்ஃபுல்லான பிரேக்கு. அதனால் நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னால் சொல்கிறதுக்கு கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா, அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. போக போக நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய உங்கள் ஆதரவு நான் எதிர்பார்க்குறேன். எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அதை நான் வந்து இன்னும் கூட வீடியோ பெட்டராக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த டிரைவிங் சம்மந்தப்பட்ட ஸ்டாண்டெல்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்துச்சுனாக்கா இந்த ஸ்டேரிங்கு, கிளச்சு, பிரேக்கு, கியரு இதுக்கெல்லாம் நான் தனித்தனியாக கேமரா வச்சு கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.